ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலி அப்படிங்கிறது நம்மளோட உடலில் எதனால் ஏற்படுது, அதுக்கான அறிவியல் உண்மைகள் விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உடலில் ஏதாவது ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த வலி நம்ம உடலில் ஒரு சிக்னல், அதாவது ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் வலி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும். உணர்ந்துட்டு இந்த வலி எதனால் ஏற்படுது, இதுக்கு வீட்டில் இருந்தே சில மூலிகைகள் மூலமாக எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், இந்த வலியை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம், இதுக்கு வேறு என்ன வைத்திய முறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோம்னா டேப்லெட் அப்படிங்கிறது போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஃபஸ்ட்டு வலினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடலில் வலி ஏற்படுது அப்படின்னா அது ஒரு விதமான அலாரம் மாதிரி. நம்ம உடலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அல்லது காயங்கள் ஏற்பட்டாலோ நரம்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா பிரெயினுக்கு இந்த தகவலை அனுப்பும். உடனே பிரெயின் அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வலி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர வைக்கும். இந்த செயல் தான் வலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் வலியோட வகைகள் பற்றி பார்க்கலாம். வலியில் நிறைய வகைகள் இருக்குது. அக்யூட் பெயின், அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய காயம். அடுத்ததாக கிரானிக் பெயின் அப்படின்னா நீண்ட கால வலி, அதாவது மூட்டு வலி, மீசல், பேக் பெயின் இந்த மாதிரி. அடுத்ததாக நியூரோபேத்திக் பெயின், நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி. அடுத்ததாக ரெஃபர்டு பெயின், ஒரு இடத்துல காயம் இல்லை வேற ஒரு இடத்துல வலி. இந்த மாதிரி வலியோட வகைகள் நிறைய இருக்குது. உலகத்தில் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காக்னிஷியல் இன்சென்சிட்டிவிட்டி டு பெயின் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கிறதே தெரியாமல் இருக்கும். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க காயம் ஏற்பட்டாலும் உடல் வெந்துருச்சுனாலும் கூட அந்த வலியை அவங்களால உணர முடியாது. அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும். அடுத்ததா வலிக்கு தீர்வா? வலியை நம்மால் நிர்வகிக்க முடியுமே தவிர அதை முழுமையாக அழிக்க முடியாது. என்னென்ன சிகிச்சைகள் பண்ணி அழிக்கலாம் அப்படின்னா, பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபிசியோதெரபி யூஸ் பண்ணுறது, அல்லது பாடி பெயின் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி வலிகள் மூலமாக மட்டும்தான் ஒரு வலியை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். வலிக்கு பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்னா, உடலுக்கு அளவுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கறது, மன அழுத்தம், தவறான உணவு கட்டுப்பாடுகள், தவறான உடல்நிலை, நீர்ச்சத்து குறைபாடு, இந்த மாதிரி இஷ்யூஸை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வலி அப்படிங்கிறது ஏற்படும். வலியை சரி செய்யறதுக்கு பண்டைய கால சித்தர்கள் எந்த மாதிரியான ஆயுர்வேத மூலிகைகள் எல்லாம் பயன்படுத்தினாங்க, அது நம்மளோட உடலுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சுக்கு, இது வாதத்தை தணிக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. டர்மரிக், அதாவது மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாக்களை, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. வாதமுலை, அமுக்குரை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி, நரம்பு வலிக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. நன்னாரி, கருஞ்சீரகம் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சு அந்த வலி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வாத காயம், அதாவது ஸ்டீம் ஹீட் தெரப்பியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தோல் மீது வெந்நீர் மூடி வைக்கக்கூடிய முறைகள், அதாவது சோள கொழும்பு, புடிகையில் இதையெல்லாம் வச்சு அந்த காலத்தில் வீக்கத்தை எல்லாம் குறைச்சாங்க. வாத காயம் அப்படின்னாவே என்னன்னா, நரம்புகளோட சுழற்சியை சீராக்கக்கூடிய ஒரு புத்திசாலி மரபு நலம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து வழக்கில் இருந்திருக்கு. இதுதான் ஸ்டீம் ஹீட் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா ஆயில் மசாஜ் பத்தி பார்க்கலாம். இளநீர் பிளஸ் நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், ஆவாரம் பூ எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா வெடிப்பு, மூட்டு வலி, உடல் வலி இந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த 3 வகையான எண்ணெய்களை நம்ம பயன்படுத்துறது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்ததா மூக்கோடு புகை, அதாவது ஹெர்பல் ஸ்மோக். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆவாரம், சுருணை, மஞ்சள் இதையெல்லாம் போட்டு நல்லா புகைச்சு அந்த புகையை நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னா மூளை நரம்புகளை தூண்டி வலிக்கு ஒரு விதமான சிக்னல் கிடைக்குது இல்லைங்களா. அந்த சிக்னலை குறைக்கிறதுக்கு இந்த ஹெர்பல் ஸ்மோக் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கு. அடுத்ததா தியானம், யோகா, பிராணயாமா, மேக்சிமம் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இன்றைக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி முறைகள் அப்படின்னே சொல்லலாம். நாடி சுத்தி பிராணயாமா நம்ம பண்ணுறதுனால மன அழுத்தம் குறைந்து உடல் ரொம்ப உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துலேயும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போவுமே கூட நம்ம இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள், தியானங்கள் மேற்கொள்றதுனால உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்ததாக மந்திரம் அண்ட் ஜப முறைகள், மந்திர வாக்கியங்கள். இப்போது நம்ம மந்திர முறை
முறையில் ஜபம் பண்ணுறோம், இல்லை நல்ல சக்தி தரக்கூடிய வாக்கியங்கள் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களாகட்டும், இல்லை நம்ம உடல் நலம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளாகட்டும் அதெல்லாம் தீரும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையாகவே இருந்தது. இது அதிக சக்தி தரக்கூடிய வார்த்தைகளை உச்சரிக்கிறது, மந்திரங்களால் ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரி முறையெல்லாம் கூட அப்போது நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வீட்டில் செய்யக்கூடிய சில தீர்வுகள் பற்றி பார்க்கலாம். இஞ்சி சாறு தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட தோலுக்கு குடலுக்கு எல்லாமே அதிக நன்மைகளை தரும். இதனால் செரிமான கோளாறுகள், அதாவது அஜீரண கோளாறுகள் இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக சரியாயிடும். இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஆயில் மசாஜ். நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நரம்புகளை வலுவாக்கவும் நரம்புகள் நல்லா தளர்ச்சி அடையிறதுக்குமே கூட ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக மிதமான தூக்கம். ரெகுலராக 6 to 7 hours ஆகுது அட்லீஸ்ட் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக தூங்கணும் அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது உடலில் பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பேஸாக இருக்கும். ஸோ தினசரி அளவான தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக துளசி தேநீர் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா துளசி, சுக்கு, வெற்றிலை, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை குடித்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்துக்கும் நல்லது. அதே சமயம் வலிகள் இருந்தால் கூட அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்ததாக சாதாரண நடைப்பயிற்சி. நம்ம டெய்லியுமே ஒரு 1/2 hour, அதாவது 30 நிமிஷம் அளவுக்கு நடைப்பயிற்சி, மிதமான நடைப்பயிற்சி, வாக்கிங் இல்லது ரன்னிங், ஜாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி, நடைப்பயிற்சி, நடை சம்பந்தமான பயிற்சிகள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ரத்த ஓட்டத்தை சீராக்குறது மட்டும் இல்லாமல் உடலுக்கும் மனதுக்கும் அதிக ஆரோக்கியத்தையுமே கூட இந்த நடைப்பயிற்சிங்கிறது நமக்கு கொடுக்கும். உடலில் ஏற்படக்கூடிய இந்த வலிகள் எல்லாம் நீங்கிறதுக்கு நம்ம ஜரீரால வலிவாத தைலம், முடிச்சு தைலம் இதெல்லாம் இருக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்கு, இந்த மூலிகைகள் நம்மளோட உடலுக்கு, உடல் உறுப்புகளுக்கு எந்த விதமான நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு அட்டவணையை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜரீரா வலிவாத தைலத்தில் மூலிகைகளையும் அதோட பயன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கை இலை முள், பட்டை இது எல்லாமே இருக்குது. இது என்ன பயன் கொடுக்குது அப்படின்னா நரம்பு வலி மற்றும் வாதத்திற்கு நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொழுப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை தூண்டக்கூடியது. அடுத்ததாக வாத நாராயணன் இதில் கலந்துருக்கு. சித்த மருத்துவத்தில் சிறந்த வாத நிவாரண பசையாக்கம், மூட்டு வலி, முதுகு வலிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெமெடியாக இருக்கும். அடுத்ததாக நொச்சி இலை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த நொச்சி இலையில் மூட்டு வலிகளுக்கான வீக்கத்தை குறைக்கும், நரம்பு வலிக்கு சிறந்தது. அடுத்ததாக தழுதாலை பயன்படுத்தியிருக்காங்க. நரம்பு மற்றும் தசை சோர்வை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் வாத நிலைகளுமே கூட ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு தழுதாலை ரொம்ப பயனுள்ள ஒரு மூலிகை. அடுத்தது பிரண்டை. எலும்பு பலமாக இருக்கிறதுக்கும் சரி, மூட்டு வலிக்கு மற்றும் உடல் பலவீனத்திற்கு. ஏன் இப்போலாம் நம்ம அதிகமாக பசி எடுக்கல, நல்லா பசியை தூண்டணும்னா கூட ஒன்று புதினா சட்னி சாப்பிடுவோம், இல்லைன்னா இந்த பிரண்டையை தான் அரைச்சி துவையல் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிரண்டையுமே கூட இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வேலி பருத்தி. இது உடல் வலிக்கு உள் நிவாரணம் தரக்கூடியது, நரம்பு மற்றும் தசை வலிக்கு ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக ஊமத்தை விதை. இது வாதம், பித்தம் இதையெல்லாம் சமப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வலி வீக்கத்தையுமே கூட குறைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஜரீரால ஒத்தடை முடிச்சில் எந்தெந்த மாதிரி மூலிகைகள், அது என்னென்ன பயன்கள் தருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒத்தடை முடிச்சில் இருக்கக்கூடிய மூலிகைகள் நொச்சி இலை, தழுதாலை, பிரண்டை, விராலி இலை, முடக்கத்தான், இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. மூலிகைகள் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? அதோட பயன்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நொச்சி இலை பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி, நரம்பு வலி, ஆஸ்துமாவுக்கு சிறந்த ரெமிடி. அதே மாதிரி தழுதாலை வீக்கம், வாத நோய்கள், உடல் வலியை குறைக்குது. பிரண்டை பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு வளர்ச்சிக்கும் மூட்டுக்குமே கூட அதிக வலிமையை கொடுக்குது. அடுத்தது விராலி இலை உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றும், தீவிர வாத நிவாரணியாகவும் பயன்படும். முடக்கத்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கூட நம்மள பல பேர் மூட்டு வலிக்கு முடக்கத்தானை பயன்படுத்துவாங்க இல்லையா? ஸோ மூட்டு கட்டிகள், முடக்குவாதத்துக்கு இது நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஊமத்தை விதையும் இதில் கலந்துருக்கு. வாத நிவாரண மூலிகை, நரம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டு பயன்படுத்தியிருக்காங்க. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் வீக்கத்தை குறைக்கும், எதிர்ப்பு சக்தியையும் கூட அதிகரிக்கும். அடுத்ததாக இஞ்சி கலந்துருக்கு. வாதத்தை தணிக்கும், வீக்கம், வலி, கோளாறுக்கு ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். வேலி பருத்தி இது உடல் தசை வலிக்கு நல்லது, நரம்பு சுழற்சிக்குமே நல்லது. அடுத்ததாக வாத நாராயணன் பார்த்தீங்க அப்படின்னா சுத்த சித்த சிகிச்சை மூலிகையாகவும் பயன்படுது. வாதத்துக்கு, முதுகு வலிக்கு ஒரு நல்ல ரெமெடியாக இருக்குது. வெள்ளருக்கம் பூ உடல் சூட்டை தணிக்கிறது
மட்டும் இல்லாமல் மூட்டு வலிக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அதே போல் வேப்பெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவை எதிர்க்கிறதுக்கு, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, தோலின் வழியாக நரம்பு பிரச்சனைகளை சீராக்கிறதுக்குமே கூட சூப்பரான ஒரு ரெமெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஜரீரால வலிவாத தைலமாகட்டும் இல்லை இந்த முடிச்சு தைலமாகட்டும் இது எல்லாமே வந்து இவ்வளோ மூலிகைகள் கலந்து, அதாவது 100% நேச்சர் மூலிகைகளால் தான் இந்த வலிவாத தைலம், இந்த முடிச்சு தைலம் எல்லாமே தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பயன்படுத்துறதுனால மூட்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜரீரா தைலம், இந்த முடிச்சு தைலத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்ல தீர்வு உங்களுக்கு சீக்கிரமாகவே இருக்கும். இந்த தைலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற நம்மளோட ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது லிங்க முதிரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிங்க முதிரை எப்படி பண்ணுறது, இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த லிங்க முதிரை எப்படி எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து 10 to 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன் அப்படின்னா இது வந்து பாடியோட ஹீட்டை ரொம்ப அதிகரிச்சிடும். ஸோ 10 to 15 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெப்பநிலை சீராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வலி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த லிங்க முதிரையால் குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட 2 கைகள்லையுமே 4 விரல்களையும் கோர்த்துக்கிட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையோட கட்டை விரலை இப்படி வலது கை பக்கம் கொண்டு வந்து இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அதாவது வலது கையோட கட்டை விரல் மட்டும் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி இருக்கணும். சென்டரில் கட்டை விரல் இப்படி ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். இந்த சைடு லெஃப்ட் சைடுமே கூட நம்ம விரல் இப்படி இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கிட்டு லிங்கத்தையே நம்ம கைக்குள்ளே கொண்டு வர்றது மாதிரி தான் இந்த முதிரை. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களோட உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது சீராகும். கண்டிப்பாக டெய்லியும் 10 to 15 நிமிஷம் மட்டும் இந்த முதிரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைஞ்சிரும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக நம்மோட ஜரீரா தைலமாகட்டும், ஜரீரா முடிச்சு மூலிகை ஆகட்டும் எந்த அளவுக்கு நம்மளோட உடலுக்கு பயன் தருது, அதில் என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்கு, அதனால் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த 100% நேச்சர் ப்ராடக்டான இந்த பதிவை, இந்த மூலிகை பொருட்களை பற்றி நீங்கள் பகிருங்க. இதே மாதிரியே நிறைய ஹெல்த் ரிலேட்டட் நேச்சுரல் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம யோகம் சேனலை ஞாபகம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதை எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான 100% நேச்சர் ப்ராடக்டோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.